டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோன்னா, பாஸ் சர்டிஃபிகேட் வந்து இப்ப நம்ம டிஆர்பி போர்ட்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ, அதுல நெறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு சில மிஸ்டேக்ஸ். ஸோ, மேபி வந்து அவங்களுடைய பேர்ல எதனா வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ, இல்ல இனிஷியல் மிஸ்டேக்கோ, இல்ல அப்படி இல்லன்னா கம்யூனிட்டில எதனா மிஸ்டேக்ஸு, சப்போஸ் டேட் ஆஃப் பர்த்ல மிஸ்டேக்ஸ். ஸோ, இது மாதிரி எதனா வந்து பேசிக்கா உங்களுடைய சர்டிஃபிகேட்ல மிஸ்டேக்ஸ் இருக்குதா அப்படின்றத பாருங்க. அப்படி சப்போஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இது எப்படி வந்து சேஞ்ச் பண்றது அப்படின்றதுக்கு நான் ஒரு சில ஐடியாஸ் நான் குடுக்குறேன். ஸோ நம்ம எப்படி வந்து சப்போஸ் எதனா நீங்க வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது டிஆர்பி போர்ட்ல ஹெல்ப் லைன் நம்பர் இருக்கும். ஸோ டிஆர்பி வெப்சைட்ல ஹெல்ப் லைன் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி முதல்ல அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா, என்னுடைய சர்டிஃபிகேட்ல ஏதோ ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ரெக்வெஸ்ட்டா சொல்லுங்க. இது மாரி அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌசிங் சென்டர்ல ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து முதல்ல தெரிவிங்க. ஸோ தெரிவிச்ச பிறகு, அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன ஃபர்தரா பண்ணணும் அப்படின்றது, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு நாம பண்ண வேண்டியது, முதல்ல டிஆர்பி போர்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ டிஆர்பி போர்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு, அவங்க ஒரு டேட் வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா 2022, 23 பேட்ச்ல என்ன பண்ணாங்கன்னா, இது மாரி தான் வந்து நெறைய பேருக்கு சர்டிஃபிகேட் மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஸோ அந்த சர்டிஃபிகேட் மிஸ்டேக் ஆன எல்லாருக்கும் ஒரு டேட் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ டேட் அரேஞ்ச் பண்ணி, அந்த பர்ட்டிகுலர் டேட்ல வந்து ஒரு 2, 3 டேஸ் அது மாரி வந்து டைம் குடுத்தாங்க. டைரக்ட்டா வந்து என்ன பண்ணுங்க அப்டின்னா, உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒரு 10த் மார்க் ஷீட். ஏன்னா 10த் மார்க் ஷீட்ல தான் நம்மளுடைய நேம் கரெக்ட்டா இருக்கும். ஸோ அந்த 10த் மார்க் ஷீட் பிளஸ் உங்க கையில இருக்கிற ஒரிஜினல் நம்ம டெட்டோடைய சர்டிஃபிகேட். ஸோ இது 2த்தையும் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேரா குடுக்குற மாரி வந்து ஒரு டேட் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. இது மெஜாரிட்டியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாரி மிஸ்டேக்ஸ் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இன்ஃபார்ம் பண்ண பிறகு அவங்கள வந்து எப்படி நேரா தான் வர சொல்லுவாங்க. இது நம்ம வீட்ல இருந்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ற மாரி ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரக்ட்டா தான் டிஆர்பி போர்ட் ஆஃபீஸ்க்கே நம்மளுடைய மார்க் ஷீட் அந்த 10த் மார்க் ஷீட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டெட் எக்ஸாமுடைய மார்க் ஷீட் இது 2த்தையும் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அத குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய மார்க் ஷீட் திருப்பி வந்து புது மார்க் ஷீட்ட நம்மளுடைய மெயிலுக்கோ, இல்ல டிஆர்பி வெப்சைட்லயோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரீபப்ளிஷ் பண்ணுவாங்க. அது மிஸ்டேக்ஸ் உள்ள அந்த பர்ட்டிகுலர் பெர்சன்ஸ்க்கு மட்டும். கண்டிப்பா இது பெரிய மேஜர் மிஸ்டேக்ஸ். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து இது பிரச்சனை குடுக்கும். அத இன்னைக்கே முதல்ல கரெக்ஷன்ஸ் எதனா இருக்குதான்னு பாருங்க. செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு டிஆர்பி போர்டுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க. கரெக்ஷன் எதுவும் இல்ல அப்டின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க கரெக்ட்டா அப்ளை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எந்த ஒரு ட்ரபிளும் குடுக்க போறதில்ல. ஆனா மிஸ்டேக்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது என்னடா இது நம்ம பாஸ் பண்ணிட்டோம். இவ்ளோ மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டோம். என்னடா பண்றது அடுத்தது? ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளமா நிக்குது அப்டின்னு யோசிக்க வேண்டாம். அ டிஆர்பி போர்ட் மூலியமாவே இது என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த ஒரு மிஸ்டேக்ஸ நம்மளுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி குடுப்பாங்க. ஆக்சுவலா இது நம்மளுடைய மிஸ்டேக் தான். ஏன்னா நம்ப அப்ளை பண்ணும்போது, நம்ம என்ன பண்ணியிருப்போம், கேர்லெஸ்ஸா மிஸ்டேக் ஏதோ வந்து இனிஷியல் மிஸ்டேக்கோ, இல்ல டேட் ஆஃப் மிஸ்டேக்கோ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருப்போம். இத நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்ட பிறகும் செக் பண்ணியிருக்க மாட்டோம். ஆல் டிக்கெட் வந்த பிறகும் செக் பண்ணியிருக்க மாட்டோம். இப்ப சர்டிஃபிகேட் வரும்போது தான் நம்ம என்ன பண்றோம், செக் பண்றோம். ஸோ இது நம்மளுடைய மிஸ்டேக். அத சொல்லுங்க. நாங்க அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா, படிச்சுட்டு இருக்க நேரத்துல நாங்க வந்து சரியா கவனிக்கல. ஓகேவா சார். எக்ஸாம் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ளிகேஷன் போட்டோம் சரியா நாங்க கவனிக்கல. இது எங்க மிஸ்டேக் தான். என்ன பண்ணுங்க அப்டின்னா, எதனாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்டின்றது ஒரு தெளிவா சொன்னீங்கன்னா, டெஃபினட்டா அத டிஆர்பி போர்ட் நம்மளுக்கு ரெக்டிஃபை பண்ணி குடுப்பாங்க. அது நீங்க சொல்ற விதத்துல உங்க கையில தான் இருக்கு. இது வந்து ஆக்சுவலா 2022, 23 பேட்ச்ல டெட் எக்ஸாம் நடந்தது இல்லையா? அவங்களுக்கு இது என்னென்ன மிஸ்டேக்லாம் இருக்கோ, அத டைரக்ட்டா என்ன பண்ணுங்க அப்டின்னா, டிஆர்பி போர்டுக்கு எடுத்துட்டு வாங்க. ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும், உங்களுடைய டெட்டோடைய மார்க் ஷீட்டும் நீங்க எடுத்துட்டு வந்து, அத காட்டுங்க அப்டின்ற மாரி, அவங்க வந்து ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஒரு ஒரு 1 வாரமான டைம் குடுத்தாங்க. அதுக்கு நம்ம டிஆர்பி போர்ட்லருந்து ஒரு பிரஸ் நியூஸுமே குடுத்து, ஒரு டைம் லிமிட் குடுத்தாங்க. அதே மாதிரி இப்பயும் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு டைம் லிமிட் குடுப்பாங்க. அதனால யாரும் கவலைப்படாதீங்க.
ஸோ டெட் சர்டிஃபிகேட்ல மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு ரொம்ப அதையே வந்து ஒரு ப்ரெஷரா போட்டுக்க வேண்டாம். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க டிஆர்பி போர்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அத ஃபர்ஸ்ட். ஃபர்தரா இப்ப நான் சொன்ன ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.